இன்னைக்குரிய டிவோஷன் கோபமும் பாவமும் எபேசியர் 4:26. கோபம் எதனால வருது அப்படின்னு ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஒருவர் சொல்லியிருந்தாரு, நான் பணிபுரியும் ஆஃபீஸ்ல நான் சொல்லுவதை யாருமே கேட்கல, நான் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்யறாங்க, இதனால கோபம் உடனே எனக்கு வந்துருதுன்னு சொன்னாரு. மற்றொருவர், யாராவது என்ன தவறா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பட்டுன்னு கோபம் வந்துரும்னு சொன்னாரு. இன்னொருத்தவர், நான் செய்யாததை செஞ்ச மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் ஒருவர், சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னாரு. வேறொருவர், நான் நினைச்சது கிடைக்கலனா சும்மா விட மாட்டேன்னு சொன்னாரு. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதனால கோபம் வருது அப்படிங்கிற கருத்தை அதுல தெரிவிச்சாங்க. மற்றவர்கள், நமக்கு பிடிக்காததை செய்தாதான் இவங்களுக்கு கோபம் வருது, அது சரி, நீங்களே ஏதாவது தவறு செய்தா உங்க மீது உங்களுக்கு கோபம் வருமான்னு கேக்குறாங்க. அது எப்படிங்க, நம்ம மேலேயே நம்ம கோபப்பட முடியுமான்னு அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா கோபம்னா என்ன அப்படின்னு யோசித்து பாருங்க. கோபம் அப்படிங்கிறது அடுத்தவங்க செய்யற சிறு சிறு தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ற தண்டனை. அது எதனால ஏற்படுதுன்னு பார்த்தா, அடுத்தவங்க தவறு செய்வதால அவங்க மீது கோபப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறோம். அதனால பல ஃப்ரெண்ட்ஷிப் முடியுது, பல உறவுகள் இழந்து போறோம். அத்துடன் நமக்கும் சேர்த்தே அந்த தண்டனையை கொடுத்து கொள்றோம். ஏன்னா கோபத்துல நமக்கு பயங்கரமா மூச்சு இறைக்கும், இருதயம் படபடன்னு துடிக்கும், அந்த டைம்ல பிபி அதிகமாகும். இதனால சில டைம் வியாதிகள் கூட வரலாம். அதனால கோபம் நம்மளையும் பாதிக்குது, பிறரையும் பாதிக்குது. கோபத்திற்கு என்ன தீர்வு காணலான்னு வேதம் சொல்லுதுன்னு பார்ப்போம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. கோபப்படுவது சில நேரங்கள்ல தவறு இல்லை, ஆனா அந்த கோபமானது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுதுன்னு வசனம் சொல்லுது. அதனால ஒரு நாளைக்கு மேல நம்ம கோபம் நீடிப்பது நல்லதல்ல. மூன்று, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு வசனம் சொல்லுது. கோபம் உங்களை ஆள்வதற்கு இடம் கொடுத்து உங்கள் கோபம் ஒரு நாளைக்கு மேல நீடித்தா பிசாசு உங்களை வஞ்சித்து பாவத்துல விழ செய்வான். அதனால கோபத்தை தவிர்ப்போம், சாத்தானை ஜெயிப்போம். ஆண்டவரே, கோபம் எங்களை ஆளாம காத்துக்கொள்ள அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. ஆமேன்.